என்றென்றும் புதுமையை விரும்பும் கும்பராசி அன்பர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. கும்பராசிக்கென தனித்துவமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த கும்பம் டுடே ராசி பலன் சேனலில் இந்த வாரத்திற்கான அதாவது 27 ஏப்ரல் 2026 முதல் 3 மே 2026 வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை, அதாவது தமிழில் சித்திரை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நாம் காண இருக்கிறோம். எனது பெயர் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களது நலனை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் வார ராசி பலன் மட்டுமில்லைங்க, நீங்கள் இந்த வாரத்திற்கான சிறப்புகள் என்னென்ன இருக்கிறது, காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும், தொழில் வாழ்க்கை எப்படி அமையும், அலுவலக மேலாண்மை எப்படி இருக்கும், கல்வி வாழ்க்கை இன்றைய தினம் மாணவர்களுக்கு எப்படி அமையும், மேலும் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கோச்சார அடிப்படையில் நமது வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக மாற்றங்கள் இந்த வாரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் ஆகிய கிரக அமைப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் சந்திர பகவான் சிம்மம், கன்னி, துலாம் மற்றும் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுதுங்க. ஆனால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை முதல் வியாழக்கிழமை பகல் 1:55 வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கணுங்க. என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில், சந்திராஷ்டம நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கக்கூடாதுங்க. அதாவது செவ்வாய் முதல் வியாழக்கிழமை பகல் வரை நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலை முடிந்த அளவுக்கு குறைத்துக்கிறது நல்லது. வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 நாளைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். பொறுமையாக நிதானித்து உங்களது வழக்கமான வேலையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த விதமான தடையிலும் கிடையாதுங்க. நீங்கள் இந்த வாரம் மிகச் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கு இந்த 2 விஷயங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும். மேலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நாவடக்கம் கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் யார்கிட்டையும் பேசும்போதும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. இந்த வாரம் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடுங்கிறதுனால நீங்கள் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் நிறைய செய்யலாம். புதிய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. நல்ல செய்திகள், மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் சேமிப்பு சார்ந்த செயல்பாடுகளில் நல்ல தெளிவான சூழ்நிலை அமையப்படுறதுனால நீங்கள் அது குறித்த முயற்சிகளை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே மனதை உறுத்தி கொண்டு இருந்திருக்கலாம் இத்தனை வாரமாக. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு அது கண்ட்ரோலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அற்புதமான ஒரு வாரம். உங்களது கூட்டு தொழிலில் வழக்கமான லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழிலில் அதிகமான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சுயதொழில் நிமித்தமான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அலுவலக பணிகளில் உங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா செல்வாக்குள்ள பதவிகள் கூட தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பதவிகள் தேடி வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் இந்த சந்திராஷ்டம தினத்தில் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இந்த வாரம் உங்களுக்கு மாறும். இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த புரிதல், ஒற்றுமை வேறு லெவலில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. இந்த வாரத்தில் தனித்திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். முன்கோபத்தை மட்டும் நெருக்கமானவர்களிடம் குறைத்து கொண்டால் உங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகளை பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இந்த வாரம் நீங்கள் நல்ல ஒரு புத்துணர்வோட சூழ்நிலையில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். தொழில் ரீதியான முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குங்க. கலைஞர்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது பெரிய பெரிய ஒப்பந்தங்களாக உங்களுக்கு கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு சக கலைஞர்களுடைய ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு வாரம். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்படலாம். அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை உருவாக்கி தருவதாக அமையுங்க. கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் குறையிறதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு வாரங்க. இந்த வாரம் நீங்கள் அந்த சந்திராஷ்டம தினத்தை மட்டும் நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். மேலும் இந்த வாரம் நீங்கள் தேவைக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதுங்க. உங்கள் வீட்டு குழந்தைகள் மேலவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேலவோ கண்டிப்பாக நீங்கள் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படும்போது கண்டிப்பாக நல்ல உறவுகள் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தில் நீங்கள் பெரிய ஆள், இல்லை நீங்கள் குடும்பத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறீங்கிறத காட்டுறதுக்காக செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி செய்தால் குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்கள்
காட்டக்கூடிய அந்த பிம்பம் வந்து உங்களை சிறப்பாக மேம்படுத்த உதவும். ஆனா, அதே நேரத்தில திட்டமிடாமல் பணத்தை செலவிடுவது எதிர்காலத்தில நிதி சிக்கல்களுக்கு வழிவகை ஏற்படுத்தி விடுங்க. அதனால அந்த மாரி விஷயங்கள ரொம்ப கண்ட்ரோலா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில கண்டிப்பா சந்தோஷம், மகிழ்ச்சி ஆகியவை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சி திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு திருமணம் அல்லது ஏதாவது ஒரு குழந்தை வந்து பொறக்கக்கூடிய நிகழ்வு போன்றவை காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில இருக்குங்க. அதை கொண்டாடலாம். நீங்க உங்க எந்த விதமான சந்தோஷத்தையும் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுங்க. பரபரப்பான ஷெட்யூல் நடுவுலயும் உங்களுக்கான நேரத்தை இந்த வாரம் நீங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்க செய்யலாம். மாணவர்கள் இந்த வாரம் உங்களது பாடங்களை புரிந்துகொள்வதில் பல சிரமங்களை எதிர்கொள்ள நேரிட்டால், அந்த மாரி சூழ்நிலையில நீங்க ஈகோ பார்க்கக்கூடாதுங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா, நீங்க ஈகோ பார்க்காம உங்க ஆசிரியரையோ அல்லது நல்லா விஷயம் தெரிந்த பையன்கள் யாரோ இருப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையங்க அவைங்க மாரி நபர்களை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வது கண்டிப்பாக நல்லது. சிறந்த பலன்களை பெற நீங்க பெரியவர்களுடைய ஆதரவை நாடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை உருவாக்கி தருவதாக அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க மனக்கறந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இந்த வாரம் நீங்க எதிர்கால திட்டங்களுடன் அப்ரோச் பண்றது நல்லதுங்க. நீங்க ஜாலியாக உங்க காதலருடன் ஏதாவது பூங்காவுக்கு போயிட்டு கைகோர்த்து நடந்து உங்களது காதல் மனநிலையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளலாம். காதல் வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மிகவும் சாதகமான அறிகுறி இந்த வாரத்தில உங்களுக்கு காதல் வாழ்க்கையில கிடைக்கும். அதனால உங்க காதலர் கூட அன்பின் உச்சத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். பரவசம் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்க இந்த பூலோகத்திலே இருக்க மாட்டீங்க. அந்த மாரியான நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமைத்து தர காத்திருக்குங்க. ஆனா, நீங்க ஆடம்பர விரும்பியாக இருப்பீங்க. நீங்க உங்க காதலரிடம் அதிகமான ஆடம்பரத்தை காட்டணும் அப்படின்ற மாரியான ஆர்வம் கொண்டவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. செலவுகள கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அது மட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க. செலவுகள் வந்து எந்த இடத்துல செலவாகுது, எந்த இடத்துல பணத்த மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எதிர்கால தேவைகள், திடீர் தேவைகள் வரும்போது, நீங்க சிறப்பாக உங்களது பண தேவைகளை வந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஸோ, அற்புதமான ஒரு வாரம். இந்த சந்திராஷ்டம தினத்தில மட்டும் நீங்க பயத்த மனதில விட்டொழிக்க வேண்டுங்க. புதுசா எதுவும் ட்ரை பண்றேன்ட்டு, நீங்க பாட்டுக்கு ஏதாவது புதிய முயற்சிகள் செய்றேன்னு சொல்லிட்டு, போய் எந்த சிக்கல்லயும் மாட்டிக்க கூடாது. ஸோ, புதிய முயற்சிகள் செய்வதற்கு செவ்வாய் மற்றும் வியாழன் வரையிலான வியாழக்கிழமை பகல் 1:55 வரையிலான காலகட்டம் உங்களுக்கு சரி வராதுங்க. அந்த மாரி நேரத்தில புதிய முயற்சிகளை செய்யாதீங்க. ஆனா, அதுக்கப்புறமா நீங்க தாராளமாக புதிய முயற்சிகள் நெறைய செய்யலாம். அற்புதமான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும். பதவிகள் தேடி வரும். பொறுமையாக நீங்க இருங்க. உங்க கூட்டாளிகள் வியாபாரத்தில இருக்காங்கன்னா, அவர்கள் கூட நீங்க டிஸ்கஷன் பண்ணலாம். உங்க வியாபாரத்த எப்படிலாம் வளர்ச்சி அடைய செய்யலாம் அப்படின்றத டிஸ்கஷன நீங்க ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வியாழக்கிழமை அன்னைக்கு லட்சுமி ஹயக்ரீவருக்கு நீங்க துளசி மாலை சூட்டி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க உணவு தானம் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாங்க. குறிப்பாக சனிக்கிழமை செய்வது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை உருவாக்கி தரும். மிக முக்கியமாக மகாலட்சுமியை நீங்க வழிபட்டு வாருங்கள். மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு மனநிலையை கொண்டு வந்து தருங்க. உங்களுக்கு பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஸோ, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே! இந்த வார கும்பராசி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டன் அழுத்திவிட்டு உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நமது தினசரி ராசி பலன்களும் உங்களுக்கு பிடித்திருந்தா கண்டிப்பா நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே! நமது சேனல்ல இனிமே வார ராசி பலன்கள் தொடர்ந்து வெளிவரும். அதனால நம்மோடு இணைந்திருங்கள். அப்பதான் புதிய வீடியோக்களுடைய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் மொபைல் மூலமாக தெரிந்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. மீண்டும் தினசரி ராசி பலன்கள் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.